ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கமிங் யூ ஆல் டு சாய்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போனோம். ஸோ அந்த கோயிலோட வீடியோ தான் நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ வைத்தமணிதி பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து திருக்கல்லூரில் இருக்குது, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா, திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது, நிறைய கோவில்கள் இருக்குது. ஆனால் நமக்கு ஒன்லி ஃபேமஸான கோயில் மட்டும்தான் தெரியும். திருச்செந்தூர் தெரியும், எல்லாருமே திருச்செந்தூருக்கு வழிபடுவோம். பட் ஆனால் நிறைய கோயில்ஸ் வந்து இருக்குது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து போக மாட்டோம். ஈவன் நானே திருநெல்வேலியில் இருந்துட்டு இந்த கோயில் ஃபார் தி வெரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா வந்து கட்டியிருந்தாங்க. இது ஆழ்வார் திருநகிரியிலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது இந்த கோயில். அண்ட் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலேருந்து ஒரு 30 to 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கோயிலில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட விஷ்ணு இருக்கார். எப்படி வந்து திருச்செந்தூரில் வந்து ஃபுல்லாக வந்து விஷ்ணு வந்து படுத்திருப்பாரோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து படுத்திருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பட் ஆனால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு பொதுவாகவே வந்து கோயிலுக்கு போனால் சாமிகளை வந்து வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. பட் இந்த கோயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ நம்ம சிறுவைகுண்டம், செய்திநல்லூர்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இதுதான் இந்த ஆழ்வார் திருநகிரியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆறு. நல்லா வந்து தண்ணி நிரம்பி போய் இருக்குது. ஸோ இது என்னென்னா வந்து ஹிந்து மித்தாலஜி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குபேரன் தெரியும், அவர் தான் வந்து நமக்கு வந்து பணம் நிறைய கொடுக்குறவர். அவரை லார்ட் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு வாட்டி வந்து சிவனை பார்த்து வந்து சாபம் விட்டுட்டாராம். ஸோ அதனால ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மாதிரி தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட பார்வதியோட பழகினதுனால சாபம் வந்து விட்டுட்டாங்க. இந்த கோயிலோட கதை இதுதான். ஸோ அப்புறம் வந்து குபேரன் வந்து அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறார், ஐயோ நம்ம வந்து இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிவனையும் பார்வதியும் வந்து மன்னிச்சு விட்டுடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த திருக்கல்லூர் கோயில் வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வைத்தியமாநிதி பெருமாள் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம எந்த ஒரு கோரிக்கைகள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் அவரை போய் கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க, பிஸ்னஸ் ஒழுங்காக ஓடாதவங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட போய் நம்ம வந்து ப்ரே பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஒப்பீனியன், எல்லாருமே உண்மையாக ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. இது கரெக்டாக நம்ம தாமிரபரணி ஆறு பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே நிறைய குளம்லாம் இருக்குது. இது வந்து பக்கா கிராமம் தான். ஸோ இதுதான் அந்த கோயில். வெளியே பார்த்தீங்க அப்படின்னாலே கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பெருசாலாம் வந்து க்ரௌட் இருக்காது. நானே வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சு ஒன்ஸ் அவங்க டூர்லாம் வர்றப்போ இதையும் வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாலை, தாமரைப்பூலாம் விற்கிறாங்க. துளசி அண்ட் தாமரை தான் வந்து இந்த கோயிலுக்கு போய் நம்ம கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஸ்பெஷல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயில் வந்து 108 திவ்ய தேசத்தில் வந்து ஒரு கோயில். அண்ட் வந்து 9வது நவதிருப்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தூத்துக்குடி போகிற வழியிலே நவதிருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. சீக்கிரம் அதுக்கும் போகணும். அதுவும் போனேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இதில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே விஷ்ணு தான் இருக்காங்க. அண்ட் வந்து இனி என்ன ப்ராப்ளம்னாலும் போய்க்கலாம். என்னோடய சீனியர்கிட்ட வந்து நான் ஒரு நாள் இந்த ஸ்டோரியை வந்து ரேண்டமாக நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு அக்காட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து கல்யாணம் வந்து அங்கே தான் நடக்காமல் இருந்துச்சு, ஏஜ் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ பட் நான் வந்து அங்கே போயிட்டு அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் நரசிம்மருக்கு வந்து விளக்கு போட்டோம். எல்லா டியூஸ்டேஸும் நான் போட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐயர் வந்து உனக்கு இந்த பேரில் தான் வந்து பையன் வருவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பேரில் தான் வந்து எனக்கு மாப்பிள்ளை வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப வந்து பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி விளக்கெல்லாம் போட்டு முடிச்சு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ 2 வீட்டு சைடு, பொண்ணு வீட்டு சைடு அண்ட் மாப்பிள்ளை வீட்டு சைடு 2 பேருமே போயிட்டு அதை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அண்ட் கல்ச்சுரலாக நினச்சி அதை போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தாங்களாம். ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உள்ளே இருக்கிறது வந்து நான் சொன்ன விஷ்ணு. அண்ட் தென் வந்து 2 சைடு வந்து 2 சாமி இருக்குது. ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். அண்ட் சுற்றி வந்து மாடுலாம் இருக்கும். நிறைய பேர் மாடை கூட வந்து நேர்ந்து வந்து விடுவாங்களாம். அது 1 இயரோ 2 இயரோ இவங்க வந்து அதை வந்து வளர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதோ வந்து ஒரு பெரிய பிளேஸ் வச்சுருக்காங்க போல், அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்களாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சைட் வந்தீங்க, திருச்செந்தூருக்குலாம் நிறைய பேர் வருவீங்க, இந்த சைட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் விசிட் பண்ணுங்கள்.
காலையில் எனக்கு தெரிஞ்சு 7 o'clock to 1 o'clock வரைக்கும் இருக்குது. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 6 to 8 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து டைமிங் வேணால் கேட்டுட்டு வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த கோயில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குமுத வள்ளி தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போகிறோம். அவங்களோட பிளேஸ் தான் இது. ஸோ இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் எப்படியோ ஃபோனை உள்ளே விட்டு அந்த சாமியோட இமேஜை வந்து நான் எடுத்திருப்பேன். ரொம்ப வந்து அழகாக அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நமக்கே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பாங்க. நரசிம்மர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. நரசிம்மருக்கு விளக்கு போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது அப்படியே கோயிலோட பேக் சைடில் அப்படி இருக்குது. அப்புறமா வந்து இந்த கோயில் வந்து டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப அந்த கல்லே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் கீழியும் இந்த கோயிலை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க. ரொம்ப வந்து பெரும் விதமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ பங்குனி மாதத்தை வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த கோயிலில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதம் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு சேரைட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறாங்க. டியூரிங் மார்ச் அண்ட் ஏப்ரல் அந்த டைமில். அப்புறம் இந்த டெம்பிள் வந்து இந்த கோயிலை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் போகிறப்பெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ஒர்க்கிங் பீப்புள் இருக்கிறாங்க, எப்போவுமே நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து அந்த மாட்டு தொழுவகம். இங்கே வந்து ஒரு 5 to 6 5-6 மாடு தான் இருக்குது. அப்புறமா வந்து இது நல்ல 1 வருஷமோ 2 வருஷமோ இவங்க வளர்த்ததுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு பிளேஸில் வந்து விட்டுருவாங்க போல். அப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது. கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து தனியாக கட்டி போடுறாங்க. ஃபுல்லாக வந்து பில்லர்ஸாக தான் இருக்குது. இந்த பில்லரே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸில் கொஞ்சம் தள்ளி தான் வந்து அந்த விளக்கு போடுறாங்க. நிறைய பேர் வந்து நெய் தீபம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸ் தெரியுதா சில்வர் கலரில்? ஸோ அதுதான் வந்து விளக்கு போடுற பிளேஸ். இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட்டு. ஸோ இங்கே வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஏரியா வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கோயிலோட முன்னாடி வந்து இதை மாதிரி ஒரு இது கட்டியிருக்காங்க. அதனால தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஓப்பன் ஏரியாவாக வந்து ஒரு குட்டி பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கோயில் இருக்குது. மேபி அதுக்கு எதுவும் வந்து ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமிரபரணி யாருக்கிட்ட இருக்கனால நிறைய வாய்க்கால் இருக்குது. இந்த சைடில் வந்து ஃபுல்லாக சிறுவைகுண்டம், செய்திநல்லூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வாழை தோட்டமாக தான் இருக்கும். திருநெல்வேலி சைடில் வந்து நெல் வந்து அறுவடை பண்ணுவாங்க. அந்த சைடு வந்து வாழை, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி தான் போடுவாங்க. இந்த கிருஷ்ணாபுரம் நம்ம திருநெல்வேலி சைடில் தாண்டிட்டாவே வந்து நிறைய டெம்பிள்ஸ் வந்து நிறைய கோயில்கள் இருக்கும். ஒன்றுக்கும் ஒரு யூனிக் ஸ்டோரி இருக்குது. நமக்கு வந்து எங்கேயாவது யாராவது சொல்கிறப்போ தான் அதோட ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தெரியுது. நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கோயிலுக்குலாம் நம்ம போகிறோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து போக மாட்டோம். இந்த கோயில் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அங்கே போய் பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னனால நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த வீடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பிராமின்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட். இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறமா வந்து இந்த ஏரியாவில் வந்து நான் சொன்ன மாதிரி கோயில் நிறைய இருக்குது. எனக்குமே இந்த சைடில் வந்து வனத்திருப்பதி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் போகணும். இன்றைக்கி நான் காமிச்ச கோயில் வந்து வனத்திருப்பதியில் ஒன்று, பட் ஆனால் வனத்திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து வெள்ளரிக்காய் வந்து நிறைய வேலையும், அதனால் சைடில் வந்து நிறைய வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே நாங்கள் வந்து வெள்ளரிக்காய்லாம் வாங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சாய்ஸ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோஸ் போடுவான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து செய்திநல்லூர் சந்தை. நாங்கள் வந்து சந்தை அன்றைக்கி போகலை. வெனஸ்டேலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோடே செம்ம ரஷ்ஷாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாய், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.